வயசானாலும் பேச்சின் டெம்ட் குறையாமல் தடாலடியாக வலம் வருகிறார் ஆர்.எஸ். பாரதி. இன்று 78வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆர்.எஸ். பாரதி. திமுக சட்டத்துறை செயலாளராக இருந்துள்ளார். இதன் மூலம் அக்கட்சி சார்பில் நீதிமன்ற வழக்குகளை முன்னின்று நடத்தினார். அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி பல்வேறு வழக்குகளுக்கும் ஆளாகி இருக்கிறார். ஜெயலலிதாவிற்கு எதிராக டான்சி ஊழல் விவகாரத்தில் அவரது விடுதலையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவர் ஆர்.எஸ். பாரதி. அதில் சுப்பிரமணிய சுவாமி தன்னையும் இணைத்து கொண்டார். இதனால் ஜெயலலிதா பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளானது வேறு வரலாறு. தற்போது திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். 1986இல் ஆலந்தூர் நகரமன்ற தலைவராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆர்.எஸ். பாரதி. இதையடுத்து தொடர்ந்து 4 முறை ஆலந்தூர் நகரமன்ற தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார். இப்பகுதி மக்களின் உதவியுடன் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி சாதனை படைத்தார். இதற்காக பல விருதுகளை வென்றுள்ளார். தமிழக நகராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்துள்ளார். திமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்து படிப்படியாக வளர்ந்தார். தற்போது திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றார். இந்தியா சுதந்திரம் பெற்ற 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராமன் விஜயலட்சுமி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஆர்.எஸ். பாரதி. 1964இல் வேப்பேரியில் இருக்கும் செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் இறுதி படிப்பை முடித்தார். பிறகு 1974இல் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1978இல் சென்னை சட்டக் கல்லூரியில் பிஎல் தேர்ச்சி பெற்று வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார். 1986இல் சம்பூர்ணம் என்பவரை மணந்தார் ஆர்.எஸ். பாரதி. இவர்களுக்கு சாய் லட்சுமிகாந்த், சாய் ஜெயகாந்த் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைத்துள்ளது. இதில் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஆகியோருடன் ஆர்.எஸ். பாரதியும் இருக்கிறார். இக்குழுதான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்தும் இருக்கிற 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற காரணமாக இருந்தது. இன்று 78வது பிறந்தநாள் காணும் ஆர்.எஸ். பாரதிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். இதைப்போல் நமது ஜெம் தொலைக்காட்சியில் இருந்து நிறுவனர் என். சீதாபதி, ஆசிரியர் மேனகா, சிறப்பு செய்தியாளர் குட்டிக்கண்ணன் ஆகியோர் நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஜெம் டிவி அலுவலர்கள் வாழ்த்தினர்.